அவரோட மனைவிக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில புண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இதனோட சேர்ந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருக்கு. ஒரு முறை டிஎன்சி பண்ணிட்டோம். இருந்தாலும் திரும்பவும் இந்த கண்டிஷன் வருமா? இல்ல அதிகமான ப்ளீடிங் இருக்கே, இதற்கு என்ன செய்யலாம்? இப்போ பெண்களை பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரெமெடி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ, அது எல்லாமே இப்ப நான் சொல்றேன். நீண்ட நாளா இருக்கக்கூடிய வயிறு எரிச்சல், அல்சர் பிரச்சனை, தீராத வயிறு புண். இதாவது இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்றது, ஜெர்ட் ப்ராப்ளம், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே அதிகமான ஸ்பைசியா, காரமா சாப்பிடுறது, இரவு நேரத்தில ரொம்ப நேரம் கடந்து இரவு உணவு எடுத்துக்கிறது, இது எல்லாமே ஒரு ரீசனா இருக்கு இல்லைங்களா? சொல்றது அந்த டைம்க்கு நான் மெடிசின் எடுத்தா எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. திரும்ப 1 மாதமோ, 2 மாதமோ கழிச்சு வயிறு எரிச்சல் வந்துருது, இதனாலேயே வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ குழந்தைகளுக்குமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பானம் குடுக்கலாம். நல்லாவே குரோத் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க. உடல் சூடு ரொம்ப அதிகமா இருக்குங்க. இதனால எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும், அதிகமான உடல் சூட்டினால ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாக்டர்னல் எஜாகுனேஷன் அப்படின்னு சொல்லி நைட் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும். இரவு நேரத்தில விந்து வெளியேறக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை நெறைய ஆண்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்றதுக்கு இந்த ஒரு பானம் நீங்க குடிக்கலாம். வாய் பகுதியில இருக்கிற எரிச்சல் எல்லாமே குணமாக்குது. உடல் எடையை அதிகரிக்க உதவி செய்யும். நெறைய பேருக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? வெள்ளைப்படுதல் பிரச்சனை. அத சரி செய்றதுக்கும், ஆண்களுக்கு நைட் ஃபால் ஏற்படுது இல்லையா? இரவு நேரத்தில விந்து தானா வெளியேறுது. ஸோ இத சரி செய்றதுக்கும் நமக்கு இத பயன்படுதுங்க. இதையும் நம்ப தாராளமா எடுத்துக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல நேயர்கள் நீங்க கேட்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்னன்னா, அவரோட மனைவிக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில புண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இதனோட சேர்ந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருக்கு. ஒரு முறை டிஎன்சி பண்ணிட்டோம். இருந்தாலும் திரும்பவும் இந்த கண்டிஷன் வருமா? இல்ல அதிகமான ப்ளீடிங் இருக்கே, இதற்கு என்ன செய்யலாம்? அப்படின்னு. இப்போ பெண்களை பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரெமெடி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ, அது எல்லாமே இப்ப நான் சொல்றேன். நீண்ட நாளா இருக்கக்கூடிய வயிறு எரிச்சல், அல்சர் பிரச்சனை, தீராத வயிறு புண். இதாவது இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்றது, ஜெர்ட் ப்ராப்ளம், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே அதிகமான ஸ்பைசியா, காரமா சாப்பிடுறது, இரவு நேரத்தில ரொம்ப நேரம் கடந்து இரவு உணவு எடுத்துக்கிறது, இது எல்லாமே ஒரு ரீசனா இருக்கு இல்லைங்களா? நெறைய பேர் சொல்றது, அந்த டைம்க்கு நான் மெடிசின் எடுத்தா எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. திரும்ப 1 மாதமோ, 2 மாதமோ கழிச்சு வயிறு எரிச்சல் வந்துருது, இதனாலேயே வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ குழந்தைகளுக்குமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பானம் குடுக்கலாம். நல்லாவே குரோத் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க. உடல் சூடு ரொம்ப அதிகமா இருக்குங்க. இதனால எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும், அதிகமான உடல் சூட்டினால ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாக்டர்னல் எஜாகுனேஷன் அப்படின்னு சொல்லி நைட் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும். இரவு நேரத்தில விந்து வெளியேறக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை நெறைய ஆண்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்றதுக்கு இந்த ஒரு பானம் நீங்க குடிக்கலாம். அது என்னன்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து சித்தர்கள் அருளால நெறைய பதிவுகள நம்ம பார்த்துட்டு வரோம். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பொதுவாகவே தேங்காய் பால் அப்படின்னு சொல்றது எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அல்சர் பிரச்சனையிலிருந்து, நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பெரும்பாலும் இந்த யுட்ரஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இதுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் பால் ஒரு அருமருந்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கு, வயிறு அல்சர் இருக்கு, எலும்பு தேய்மானம் இருக்குங்க. ரொம்ப நாளா வாயிலிருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் எனக்கு எரிச்சல், மோஷன் போனாலே எரிச்சல், உடல் சூடு, பித்தம் அதிகரிப்பு இதற்கு எல்லாத்துக்குமே தேங்காய் பால் நீங்க பயன்படுத்தலாம். சரிங்க. இந்த தேங்காய் பாலோட சேர்த்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அது என்னென்னன்னு பார்க்கலாம். முதல்ல பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை அது குறைக்கக்கூடியது.
பொதுவாகவே இந்த பிசின் வகைகள் எல்லாமே சித்த மருத்துவத்துல அந்த வீரிய விருத்திக்கான மருந்துகள், நரம்பு தளர்ச்சிக்கான மருந்துகள்ல அதிகமா சேருது. அப்படி இருக்கும்போது இந்த பாதாம் பீஸின் இரவு உங்களுக்கு சின்னதா 2 பீஸ் எடுத்து தண்ணீர்ல போட்டு இரவு அப்படியே ஊற வச்சுருங்க. இது கூடவே ஒரு 4, 5 பாதாம், 2, 3 முந்திரி நீங்க ஊற வச்சிடலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு. ஸோ வெயிட் நார்மலாவே இல்லைங்க. 25, 30 வயசு ஆகுது. இருந்தாலும் என்னோட வெயிட் வந்து 40, 42, 35 இந்த மாதிரி வெயிட்ல நெறைய பேர் இருக்கீங்க. குழந்தைகள் நல்ல ஸ்டாமினா பூஸ்டப் ஆகணும் அப்படின்னாலும், இந்த தேங்காய் பாலோட இப்ப நம்ம சொல்லக்கூடிய பானத்த ரெடி பண்ணி நீங்க குடுக்கலாம். ஸோ இதனோட நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளும் ஊற வச்சு தனியாவே வச்சுக்கோங்க. அப்போ இரவு நம்ம ஊற வைக்க வேண்டிய விஷயம் 2 பாதாம் பீஸ்ன்னு 2 பீஸ் நீங்க தனியா ஊற வச்சுருங்க. ஒரு 4, 5 பாதாம், முந்திரி தனியா ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இரவு முழுவதும் அது நல்லா ஊறட்டும். காலையில எந்திரிச்சு உங்களுக்கு வயிறு பிரச்சனை, வயிறு எரிச்சல் இருக்கு, கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, இல்ல கிட்ஸுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியா ஒரு பானம் குடுக்கணும் அப்படின்னாலும், இத நீங்க தாராளமா குடுக்கலாம். ஸோ நல்லா தேங்காய நல்லா துருவி எடுத்துட்டு, பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா? பாதாம், முந்திரி. இத மிக்ஸில நல்லா பேஸ்ட்டா அரைச்சு, இந்த தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஊற வைத்திருக்கிறோம் இல்லைங்களா? பாதாம் பீசின். 1 ஸ்பூன் ஃபுல்லா எடுத்து இதுலயே மிக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஜா சீட்ஸ் இதுவும் நீங்க இதுல மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுல உங்களுக்கு ஸ்வீட் குழந்தைகள் வந்து ஸ்வீட் வேணும்னு கேட்பாங்க இல்லையா? நாட்டு சர்க்கரை கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. இல்ல பெரியவர்கள் நீங்க குடிக்கிறீங்கன்னா, ஸ்வீட் இல்லாம இத அப்படியே குடிக்கலாம். ஸோ தேங்காய் பால் அப்படின்னு சொல்றது உள்ளழலாற்றி டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெறைய மருந்துகள்ல சரும நோய்க்கான மருந்துகளா இருக்கட்டும், கூந்தல் தைலம் செய்றதா இருக்கட்டும், வயிறு எரிச்சல், ஆசனவாய் கடுப்பு எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் பால் ஒரு முக்கியமான அருமருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதே மாதிரி இதில சேர்க்கக்கூடிய அந்த பாதாம் பீஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசனவாய் பகுதியில இருக்கிற எரிச்சல் எல்லாமே குணமாக்குது. உடல் எடையை அதிகரிக்க உதவி செய்யும். நெறைய பேருக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? வெள்ளைப்படுதல் பிரச்சனை. அத சரி செய்றதுக்கும், ஆண்களுக்கு நைட் ஃபால் ஏற்படுது இல்லையா? இரவு நேரத்தில விந்து தானா வெளியேறுது. ஸோ இத சரி செய்றதுக்கும் நமக்கு இத பயன்படுதுங்க. இதையும் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ சப்ஜா விதைகள் எல்லாமே சேர்த்துருக்கோம். அந்த உடல் சூடை குறைப்பதற்கு இது பயன்படும். தினம்தோறும் நீங்க காலையில இத குடிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லைங்க காலையில இத ரெடி பண்ண முடியல அப்படின்னா, ஈவினிங் டைம்லயும் நீங்க குடிக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தேங்காய் பால பொறுத்தவரைக்கும் அடிக்கடி உணவிலும் நீங்க சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்து சாப்பிடுவாங்க. தேங்காய் பால்ல இன்னும் நெறைய விஷயங்கள் இடியாப்பத்தோட வச்சு சாப்பிடுறது. தினம்தோறுமே கொஞ்சம் தேங்காய் பால் தனியாகவே நீங்க ஏலக்காய் பொடி சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, அந்த வயிறு எரிச்சல் நமக்கு குணமாகும். ஸோ இதனோட சேர்ந்து இன்னமும் உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல் இருக்குன்னா, அதிமதுரம் சேர்ந்த மருந்துகள். அதிமதுர சூரணம் பயன்படுத்தலாம். அதிமதுர நெய் பயன்படுத்தலாம். அவ்ளோ முக்கியமான ஒரு மருந்துங்க. அதிமதுர நெய் அப்படின்னு சொல்றது, குடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வயிறு புண்களை காணாமல் விரட்டி அடிக்கக்கூடியது. ஸோ இந்த அதிமதுர நெய் எப்படின்னா, அதிமதுர நீங்க தனியா அதிமதுரம் பொடி மட்டும் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துட்டு, இதுல ஒரு 20 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 20 கிராம் அளவுக்கு சீரகம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து 300 எம்எல் தண்ணீர்ல நல்லா பாயில் பண்ணி எடுத்துடணுங்க. அந்த தண்ணீர் ஒரு 150 எம்எல் வந்த பிறகு, அந்த கஷாயத்த ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெய்யில நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி எடுக்கணும். ஸோ அப்படி நல்லா காய்ச்சி அந்த கஷாயத்தோட சாறு எல்லாம் நெய்யோட கலந்து வரும் இல்லைங்களா? அதுதான் அதிமதுர நெய் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அதிமதுர நெய்ய தினம்தோறும் நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உங்க உடல்ல ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல்ல ஏற்படக்கூடிய அந்த உடல் சூடு, உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், வயிறு எரிச்சல், ஆசனவாய் பகுதியில ரொம்ப எரிச்சல் இருக்கு அப்படின்னாலும் இந்த அதிமதுர நெய்ய நீங்க தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த நெய்யோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை ஒரு 10லிருந்து 15 எம்எல். ஸோ மாலை நேரத்திலும் ஒரு 10லிருந்து 15 எம்எல். ஏன்னா நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. இன்னும் ஆண்கள் வெள்ளைப்படக்கூடிய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்ற பெண்களுக்கு இந்த அதிமதுர நெய். இதுவே ஆண்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அஸ்வகந்தா நெய்ய பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த தேங்காய் பால் நம்ம பாதாம் பீஸினோட சேர்த்து குடிக்கும் பொழுதே, அதிமதுரம் நெய்யோ, இல்ல அஸ்வகந்தா நெய்யோ நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ அந்த உடல்ல இருக்கக்கூடிய
பல வகையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அதாவது ஆண்களுக்கு நைட் டைம்ல நமக்கு அதிகமான பார்த்தீங்கன்னா அந்த உஷ்ணத்தினால ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. நைட் ஃபால் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அஸ்வகந்தா நெய் பயன்படுத்தலாம். ஸோ காலையில் ஒரு 15 ml, இரவு 15 ml. ஸோ உணவோடு சேர்த்து பார்க்கும்போது சிறுதானிய வகைகளும் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக குதிரைவாலி. ஸோ குதிரைவாலி, திணையும் ஆண்களும் பெண்களும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த வயிறு புண்களை ஆற்றுவதற்கும், ஸோ அதிகமான உதிரப்போக்கு இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. ஸோ தவறாமல் இந்த தேங்காய் பால், பாதாம் பீசினை தாராளமாக எல்லாரும் எடுத்துக்கோங்க. அந்த உடல் உஷ்ணம் இருக்குன்னா அது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.